எப்படா இவன் தண்டவாளத்துல தலைவப்பான்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்னைக்கு எப்பவாவது ரயில் வரும். இது மோடியின் காலம், எப்பவுமே ரயில் வரும். நான் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறேன். என் அருமை திராவிட முன்னேற்ற கழக சொந்தங்களே, என் அருமை திருட்டு திராவிட முன்னேற்ற கழக உறவுகளை, 200 ரூபாய் ஊபிஸ்களை வாளிய கீழே வச்சுட்டு தாழ்மியாபுரத்துல உங்க தலைவர் எப்படி தண்டவாளத்தில் தலை வைத்தாரோ அது மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வாரிய கீழே போட்டுட்டு வரிசையா வந்து தண்டவாளத்துல தலை வைக்கிறீர்கள் என்று சொன்னால் நாளைய தமிழகம் தலை நிமிர்ந்து தமிழகத்தில் செல்வ பெருந்தகை தலைமையில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற காங்கிரஸ். EVKS இளங்கோவன் என்கின்ற ஒரு மாமனிதனினுடைய கல்லறை காய்வதற்கு முன்பே அந்த சீட்டை அறிவாலயத்திற்கு ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இருப்பவர்களுக்கு பெயர் இந்திய தேசிய காங்கிரஸ்வாதிகள் அல்ல, திராவிட முன்னேற்ற காங்கிரஸ்வாதி. திராவிடம் என்றால் என்ன என்று வினவினால் இன்றைக்கு பதில் சொல்ல ஆள் இல்லை. ஒரு மனுஷன் செத்தார், பெரினாவில்தான் அப்பவும் நடமுடிக்கிறான். இடம் வாங்குவதற்கு 24 மணி நேரத்தை செலவழித்த ஒரு குடும்பம் இன்றைக்கு இங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் முன் சிந்தித்து பாருங்கள் மோடிஜி எப்படிப்பட்டவர் என்று. மீண்டும் ஒரு தேசிய மாடல் தமிழகத்திலே கொடுத்த பெருந்தலைவரின் ஆட்சியை காங்கிரஸ் தான கொடுக்கணும் நீங்க எல்லாம் கேட்கலாம். அங்க வந்திருக்கிற நிருபர் கூட கேட்கலாம். இப்ப இருக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் அல்ல, இந்திரா காங்கிரஸ். அதுவும் தமிழகத்தில் செல்வ பெருந்தகை தலைமையில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற காங்கிரஸ். EVKS இளங்கோவன் என்கின்ற ஒரு மாமனிதனினுடைய கல்லறை காய்வதற்கு முன்பே அந்த சீட்டை அறிவாலயத்திற்கு ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இருப்பவர்களுக்கு பெயர் இந்திய தேசிய காங்கிரஸ்வாதிகள் அல்ல, திராவிட முன்னேற்ற காங்கிரஸ்வாதி. ஏன் அந்த குடும்பத்தில் ஆள் இல்லையா? இளங்கோவனுக்கு வாரிசு இல்லையா? அறிவாலயத்து அடிமைகளாக இருக்கின்ற தேசிய நிச்சயங்களை அறிவாலயத்தில் வந்து வாரிசுக்கு இன்னைக்கே சீட்டு கொடுக்கிறான். சிந்தித்து பாருங்கள், எது தேசியம் எது திராவிடம் என்று சிந்தித்து பாருங்கள். IAS படிச்சுட்டு ஒரு கலெக்டர் உட்கார்ந்து இருக்குது. இளவரசரினுடைய குட்டி இளவரசர் அந்த மாடுபிடி போட்டியை பார்ப்பதற்காக வந்து விட்டாராம். ஒரு அமைச்சர் போய் இறங்கி போய் தூசியை தட்டி கூட்டு வந்துட்டு ஒரு IAS படித்த கலெக்டரை எந்திரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த சீட்ல உட்கார்றாங்க. இது திராவிட மாடல். கேட்டால் பெண்ணியத்தை வாய்களியே பேசுகின்ற இந்த திராவிட மாடலை வீட்டுக்கு அழைப்புகின்ற பணியை இன்றைக்கு அண்ணாமலைக்கு எடுத்திருக்கின்ற களத்தில் ஒவ்வொரு தாமரை சொந்தங்களும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி பணியாற்றுகின்ற பொழுது 2026 திராவிட மாடல் ஒழிக்கப்படும், தேசிய மாடல் தமிழகத்தில் தலைவர். மும்மொழி கொள்கைக்கு நான் நேற்று வரும்போது ஒரு நல்ல காணொளி பார்த்தேன். நமது தன்மான பேராசிரியர் பேசினார். இன்னொருத்தர் இனமான பேராசிரியர், அவர் இல்லை, இவர் தன்மான பேராசிரியர் ராமசீனிவாசன் ஒரு இது கொடுத்திருந்தார். மும்மொழி கொள்கை பட்ஜெட்டை பத்தி எல்லாம் இன்னைக்கு நாட்டாமை அவர்கள் வெளிவாக உங்கள் முன்னிலை பேசுவாங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தார். மோடிஜி அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு கறவை மாடு கொடுக்கிறார். கறவை மாடை கொடுத்த உடனே இந்த திமுக காரன் வாங்கிட்டு மாடு நல்லா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லல. வாங்கினதுக்கு அப்புறம் இது தமிழ் பால் கறக்குமா ஹிந்தி பால் கறக்குமா அந்த பால் கறக்குமான்னு பேசுறான். சரி, அதை விட விட்டு தொலையா, நல்ல பால் கறக்கும், எந்த பாலாக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு கூட என்று ஒரு கறவை மாட்டை மோடிஜி அவர்கள் திமுக காரனுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதை நான் வளர்க்கணும்னா ரொம்ப சிரமம், தீனி போடணும், டெய்லி மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், இதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப செலவாகும்னு உடனே ரொம்ப கஷ்டப்பட்டியா இந்த 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மோடி கொடுக்குறாரு. மோடி கொடுத்த உடனே சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டு அந்த கறவை மாடை பிடிக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கல. இங்க இருக்க ஒரு பெரும் கூட்டம் அது கறக்கிறது தமிழ் பால் இல்ல ஹிந்தி பால்னு சொன்ன உடனே இவன் வேண்டாம் இந்த கறவை மாடே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விடுகிறார். சரி, அது மாடு வேண்டுமா வேண்டாமா என்பது உங்கள் இஷ்டம், அதற்கு இந்திய சட்டம் வழிவகுக்கிறது. நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள், விடுங்கள், மாட்டை நாங்கள் பற்றி கொள்கிறோம் சொல்லிட்டு மோடி நடந்து போறாரு. இந்த திமுக காரன் விட மாட்டாங்க, பின்னாலே போறான். என்னன்னு கேட்டா மாடுதான் வேண்டாம்னு சொன்ன, நீங்க கொடுக்க வேண்டும் 10,000 வேண்டாம்னு சொல்லலையே. அதுதான் நிதி வாங்கித்தா என்று நமது அண்ணாமலைஜியை பார்த்து கேட்கின்ற அந்த மாடு வேண்டாமா, ஆனா மாடு வளர்க்கக்கூடிய நிதி மட்டும் வேண்டுமா? மும்மொழி கொள்கை தமிழகத்தில் வேண்டாமாம், ஆனால் மும்மொழி கொள்கை வளர்ப்பதற்கு கொடுக்கின்ற நிதி மட்டும் வேண்டும் என்று கேட்கின்ற இடத்தில் இந்த திமுக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் பதிலடி கொடுக்கின்ற தலைமை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. மெருகேற்றப்படக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய உச்சபட்சமாக நன்றாக சிந்தித்து பாருங்கள், அரசியலில் அறிவு சார்ந்தவர்களை மதிக்க தெரிந்த தலைவர்கள் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிறாங்க. அதற்கு நான் நல்ல உதாரணமாக அண்ணாமலைஜியை சொல்வேன். ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறது என்று சொன்னால் அந்த நிகழ்வு அறிவாலயத்தில் நடக்கும். ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறது என்று சொன்னால் அது எம்ஜிஆர் மாளிகையில் நடக்கும் அல்லது தலைவரை அழைத்து போயஸ் கார்டனில் நடத்துவார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அறிவாளி தலைவன் நம்மோடு இணைகிறான் என்று என் தலைவர் நாட்டாவை அறைகூவல் விடுத்தவுடன் அண்ணாமலை நேரடியாக சமத்துவ மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்து இயக்கத்தை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் என் அருமை
மாவட்ட தலைவர் சொன்னது போல இந்த தளபதிகளை நாம் விட்டுவிடக் கூடாது, குறிப்பாக இந்த தளபதியை நாம் விட்டுவிடக் கூடாது என்று அண்ணாமலைக்கு முடிவெடுத்து நேரடியாக டி நகர் சமத்துவ மக்கள் கட்சி அலுவலகத்திற்கே வந்து எங்களை தத்தெடுத்துக் கொண்டார் என்று நான் பெருமையோட சொல்வேன். என் அருமை தாமரை சொந்தங்களே, அண்ணன் பேசிட்டு வரும்போது இதெல்லாம் ராஜா கோட்டைனாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் நம்ம மோடி கோட்டை. தமிழ்நாடே இனி மோடி கோட்டை. 60 வருஷத்துக்கு முன்னால இவங்களெல்லாம் ஹிந்தி தெரிஞ்சுச்சுன்னா வட மாநிலத்தினுடைய தலைவர்கள் பேசுகின்ற பாஷையை புரிந்து கொண்டால், கருத்தை உள்வாங்கி கொண்டால் போலி திராவிடம் இங்கே ஒளிந்து விடும் என்பதால் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேச விட மாட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் படிக்க விட மாட்டாங்க. அதிலும் பாருங்க, எங்க மாவட்டத்துல தென்காசி மாவட்டத்துல கடையநல்லூர்ல 3வது மொழி அழிவு சொன்னா இங்கிலீஷை போய் எழுதிட்டு இருக்கான். 1, 2, 3 படிக்கிறான். எப்பேற்பட்ட அறிவாளின்னு பாருங்க. மும்மொழி கொள்கையில 3வது மொழி வேண்டான்னு அவங்க தலைவர் சொல்றாரு. கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ், ஹிந்தி, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற அறிவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் 3வதாக இருக்கிற ஆங்கிலத்தை அளித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா எனக்கு ஒரு இது, அந்த மேல இருந்து கீழாக்க சொன்னாரா, கீழ இருந்து மேலாக்க சொன்னாரான்னு தெரியாம 1, 2, 3 எழுதி தமிழ் அழிக்காம போயிட்டான் பாருங்க. 3வது மொழி 1, 2, 3 மேலாக்க எண்ணி தமிழ் அழிச்சிருந்தான்னு வைங்க, பெரிய மகானாயிருப்பான். அப்பேற்பட்டவங்களெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவரோடு, தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனோடு நானும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறேன். 60 வருஷத்துக்கு முன்னால தூக்குன தார் வாளியவும் கருப்பு வாளியவும் இப்ப தூக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்க தலைவர் தண்டவாளத்துல தலை வச்சா, அதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்படா இவன் தண்டவாளத்துல தலை வைப்பான்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்னைக்கு எப்பவாவது ரயில் வரும். இது மோடியின் காலம், எப்பவுமே ரயில் வரும். நான் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறேன். என் அருமை திராவிட முன்னேற்ற கழக சொந்தங்களே, என் அருமை திருட்டு திராவிட முன்னேற்ற கழக உறவுகளை, 200 ரூபாய் ஊபிஸ்களை வாளிய கீழே வச்சுட்டு தாழ்மியாபுரத்துல உங்க தலைவர் எப்படி தண்டவாளத்தில் தலை வைத்தாரோ அது மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வாளிய கீழே போட்டுட்டு வரிசையா வந்து தண்டவாளத்துல தலை வைக்கிறீர்கள் என்று சொன்னால் நாளைய தமிழகம் தலை நிமிரும் என்கின்ற என் உச்சபட்ச எதிர்பார்ப்பை சொல்லி, வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம் என்று சொல்லி என் அருமை நாட்டாமைக்கு வழிபட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.